எல்லோருக்கும் வணக்கம். நேற்று வரைக்கும் உலக மார்க்கெட்டுகள் நல்லா தான் இருந்தது நண்பர்களே. ஆனால் இன்னைக்கு பார்த்தோம்னா திடீர்னு மார்க்கெட் சரியில்லை. இதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜோ பிடன் அவர்கள் அமெரிக்காவில் எலெக்ஷன்லேருந்து பின்வாங்கிட்டார் அப்படின்ற ஒரு நியூஸ் வருது. ஆனால் உண்மையிலேயே நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் அவர்கள் வந்தால் தான் ஷேர் மார்க்கெட்டுக்கு நல்லா இருக்கும் அப்படின்றதான் பொதுவாக ஷேர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கருத்து. ஆனால் அந்த கருத்தை மாற்றி இன்னைக்கு அவர் வித்ட்ராவல் பண்ணுறாரு அப்படின்னு சொன்ன உடனே உலக மார்க்கெட்டுகளை இறங்கி கிடக்கு. நம்மளுடைய மார்க்கெட்டு இறங்கி தான் கிடந்திருந்தா. ஆனால் என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் 250 பாயிண்ட்டுக்கு மேலே ரெக்கவரி ஆகி 24,362 வரைக்கும் ஓப்பனில் விழுந்து அங்கிருந்து ஆல்மோஸ்ட் 250 பாயிண்ட்டுக்கு மேலே ரெக்கவரி ஆகி 24,600 வரைக்கும் வந்தான். அதுக்கப்புறம் என்ன நினச்சானா, இப்போ ஒரு 3 பாயிண்ட் இறக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இன்னைக்கு நம்மளுடைய மார்க்கெட்டை மூவ் பண்ணுறது யார் மேல் நோக்கி இழுத்துட்டு வருதுன்னா, உண்மையிலேயே யாருமே எதிர்பார்க்கல. ஹெச்டிஎஃப்சி பேங்க் அவன் கொடுத்துருக்கிற ரிசல்ட்டுக்கு பாசிட்டிவாக வந்து ட்ரேட் ஆகிறான். மார்க்கெட்டினுடைய எஸ்டிமேட்டுக்கு இது ஓகே, அவன் கொடுத்துருக்கிற ரிசல்ட் ஓகே அப்படின்ற மாதிரி மார்க்கெட்டை திடீர்னு ப்ளஸுக்கே கொண்டு வர ஆரம்பிச்சிட்டான். அப்போ இன்னைக்கு போய் எடுத்து பார்க்குறோம், மொத்தம் -2 பாயிண்ட். அந்த 2 பாயிண்டில் சப்போஸ் ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து 57 பாயிண்ட் ப்ளஸ் வராமல் ஒரு -100 பாயிண்ட் மார்க்கெட்டை இழுத்தி விட்டுருந்தான்னா இந்நேரம் மார்க்கெட் -150 200 பாயிண்டில் போயிருக்கும். ரிலையன்ஸ் அவனுடைய பங்கை கச்சிதமாக பண்ணிட்டான். அவனுடைய ரிசல்ட்டுக்கு அப்புறம் 78 பாயிண்ட் மார்க்கெட் இறக்கி தான் விட்டுருக்கான். நல்ல வேலை, ஆண்டவனுடைய கிருபை தான் சொல்லணும். ஏன்னா 2 ஹெவி வெயிட்ஸு 2 பேர் சேர்ந்து ஆளுக்கு 78 பாயிண்ட்டுக்கு மேலே மார்க்கெட் இறக்கி விட்டுருந்தா மார்க்கெட் 300 பாயிண்ட் இறங்கியிருக்கும். ஆனால் ஆளுக்கு ஒரு திசையில் போயிட்டதுனால, ஹெச்டிஎஃப்சி பேங்க் ப்ளஸில் வந்துட்டதுனாலையும் ரிலையன்ஸ் மைனஸில் போயிட்டதுனாலும் மார்க்கெட் எந்த பக்கம் நகராமல் இருக்குது. இது உண்மையிலேயே ஆண்டவனுடைய கிருபை தான். இதில் ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் அவங்க வந்து டேக்ஸ் டிடக்டட் சோர்ஸ் அப்படின்ற கம்யூனிகேஷன் அனுப்பிச்சிட்டாங்க. அப்படின்னா அவங்க ஏதோ டிவிடெண்ட் கொடுக்க போகிறாங்க இந்த குவார்ட்டருக்கு அப்படின்ற மாதிரி அர்த்தம். எங்களுக்கு 3 ரூபாய்க்கு மேலே நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் சந்தோஷம்தான். ஸோ ஒரு ஷேருக்கு 3 ரூபாய் அப்படின்றது இந்த குவார்ட்டர்லையும் கொடுத்துட்டா ரொம்ப சந்தோஷம்தான். நண்பர்களே, மார்க்கெட் இப்போ ஒரு இக்கட்டான தருணத்தில் இருக்குது. அதனால் கடன் வாங்கி ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே போடுறீங்கன்னா நீங்கள் எல்லாம் பார்த்து யோசித்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். எஃப்ஐஎஸ்மே பாருங்கள், எஃப்ஐஎஸ் வந்து தொடர்ந்து 21,000 கோடி பணத்துக்குள்ளே போட்டிருக்காங்க. ஆனால் மார்க்கெட் உச்சத்தில் வந்து நின்றுட்டு இப்போ 25,000 தாண்டாமல் கொஞ்சம் மேல் நோக்கி தடுமாறி தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அவ்வளோ பெரிய எஃப்ஐஎஸ் 21,000 கோடி பணத்தை போட்டே மார்க்கெட்டை மூவ் பண்ண முடியாமல் இருக்காங்க. நீங்கள் கடன் வாங்கி 50,000 1 லட்ச ரூபாய்ன்னு போட்டு நீங்கள் மார்க்கெட்டை தூக்கி நிறுத்திட முடியுமா? ஸோ உங்களுடைய கடன் வாங்காத இருந்தால் தான் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வரணும் அப்படின்றதான் ஒரு தியரி. நீங்கள் கடன் வாங்குறீங்க அப்படின்னாவே ரொம்ப உஷாராக இருக்கணும். தயவுசெய்து கடன் வாங்கி ஷேர் மார்க்கெட்டில் போட்டு இக்கெட்டில் மாட்டிக்காதீங்க. இன்றைக்கி எனக்கு ஒரு சந்தோஷம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஈக்லெக்ஸ் பைபேக் அப்படின்றது எனக்கும் சக்ஸஸ் ஆயிடுச்சு. ஆனால் பேங்க்ல இன்னும் பணம் வந்து சேரல. உங்களில் யாருக்காவது பணம் வந்து சேர்ந்ததுன்னா தெரியப்படுத்துங்க. இந்த சான்ஸ்டார் ஐபிஓ அப்படின்ற ஒரே ஐபிஓ தான் தற்போதைக்கு ஓப்பனில் இருக்குது. ஜூலை 23 முடிஞ்சிடும். இது ஒரு லாபகரமான கம்பெனி. அது மட்டும் இல்லாமல் இதனுடைய டீட்டெயில்ஸ் சில நாட்களுக்கு முன்னாடி பார்த்தோம். 95 ரூபாயில் இவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. இதனுடைய கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா எவ்வளவு இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 38.95 அப்படின்னு போன வாரத்தில் இருந்தது. இப்போ போய் நம்ம பார்க்குறோம், மார்க்கெட்டினுடைய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அது குறைஞ்சிருக்கு, 31 இருக்குது. இன்னும் 2 நாள் இது க்ளோஸ் ஆகிடும். என்னை பொறுத்த வரைக்கும் 20% மேலே கிரே மார்க்கெட் ப்ரீமியம் இருந்தது அப்படின்னா ஓரளவுக்கு அது லாபத்தில் வந்து லிஸ்ட் ஆகக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது அதிகம். ஸோ இந்த 2வது நாளில் இது ஒரு நன்மதிப்பை பெற்றிருக்கக்கூடிய ஒரு ஐபிஓ தான் தன்னைத்தானே காமிச்சுக்குது. நண்பர்களே, நியூ ஃபண்ட் ஆஃபர்ஸில் இன்றைக்கி ஏதாவது லாஸ்ட் டேட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ராங்க்லின் இந்தியா மல்டி கேப் ஃபண்ட் அப்படின்றது இன்றைக்கி லாஸ்ட் டேட். அதே மாதிரி மிரா அசட் நிஃப்டி 200 ஆல்ஃபா 30 ETF ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அதுக்கு இன்றைக்கி லாஸ்ட் டேட். ஸோ இன்றைக்கி 2 NFOக்கு லாஸ்ட் டேட்டாக இருக்குது. இன்றைக்கி ஷேர் மார்க்கெட்டே ரொம்ப சுமாராக இருக்குது. இந்த சமயத்தில் SW சோலார் அப்படின்ற ஷேர் வந்து 3% மேலே ஏறி இருக்கான். அவன் எங்கிருந்து ஏறி இருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் இதனுடைய 2 days மூவிங் ஆவரேஜ் வந்து 550 to 650 ரேஞ்சில் இருக்கான். இவன் வந்து இங்கிருந்து ஏறுறதுக்கு பார்க்குறான், ஏறிக்கிட்டு இருக்கான். தொடர்ந்து மேல் நோக்கி ஏறி ஒரு 800 ரூபா பக்கத்தில் வந்துச்சுன்னா இந்த ஷேரை வச்சிருக்கிற ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஒரு சந்தோஷம் வரும். நண்பர்களே, இந்த குவார்ட்டரில் மறுபடியும் இன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிசல்ட் கொடுத்துருக்கக்கூடிய ஷேர்கள் பெருசாக மூவ்மெண்ட் ஆகலை. 15% 20% ஆகலை. நல்லா ஒரு 20% ஏறினது எனக்கு தெரிஞ்சு ஜஸ்ட் டயல்னு ஒரு பங்கு. அதுக்கப்புறம் -8% இறங்கினது விப்ரோ, அது போன்ற பங்குகளை தான் நான் பார்க்குறேன்.
மற்றபடி இன்றைக்குமே ரிசல்ட் இம்பேக்ட்னால இந்த குவார்ட்டர்லியில் பெருசாக மூவ்மெண்ட் இல்லை, எல்லாமே படுத்து படுக்கையாக வெறும் 5% ஆடிக்கிட்டு இருக்கான். இந்த சமயத்தில் வேறு என்ன கம்பெனிகளில் வந்து ரிசல்ட் வருது, முக்கியமான கம்பெனிகள்னா ஐஆர்சிடிசி போன்ற கம்பெனிகளில் இன்றைக்கி ரிசல்ட் வருது. இன்றைக்கி மார்க்கெட்டில் பயம் போயிடுச்சா இல்லையா, அதாவது சமீபத்தில் இந்த ஒரு வாரமாக என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னா மிட் அண்ட் ஸ்மால் கேப்பில் கொஞ்சம் கரெக்ஷன் வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி மார்க்கெட்டில் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ மார்க்கெட்டில் கொஞ்சம் பயம் இருக்குது. அந்த பயத்துக்கு தகுந்த மாதிரி இன்றைக்கி இண்டிசஸ் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தா மார்க்கெட்டில் ஃபியரே இல்லை. அவங்க மார்க்கெட்டில் பேசிக்கிறாங்க, பெரிய பெரிய அனலிஸ்ட் வந்து ஸ்மால் கேப் மிட் கேப் கொஞ்சம் ஒரிசமாக இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் ஸ்டாக் மார்க்கெட்டில் டிமாண்ட் அண்ட் சப்ளை அப்படின்றது இன்னுமே ஸ்மால் அண்ட் மிட் கேப்க்கெல்லாம் ஃபேவராக இருக்குது. நீங்கள் பார்க்குறது மைக்ரோ கேப் இண்டெக்ஸ். போன வாரங்களில் மார்க்கெட் இறங்கும் பொழுது இதில் இருந்த ஸ்டாக்குகளும் பெருசாக 6% 5% இறங்குனா, பெரிய பெரிய லார்ஜ் கேப் மிட் கேப் எடுத்து பார்த்தாலும் அந்த இண்டெக்ஸ்லேயும் எல்லாம் 5% 6% இறங்கியிருந்தானே. இன்றைக்கி மார்க்கெட் ரெக்கவரி ஆகி மேல் நோக்கி போகிற மாதிரி காமிக்கக்கூடிய இந்த நேரத்தில் இவனுங்கெல்லாம் 11% 10% நல்லா கெய்னர்ஸ் இருக்காங்க மைக்ரோ கேப்பில். ஆனால் அங்கே அந்த அளவுக்கு லார்ஜ் அண்ட் மிட் கேப்பில் இல்லை. அதே மாதிரி ஸ்மால் கேப்பில் எடுத்து பார்க்குறோம், அதுலேயும் 11% 7% 5% அப்படின்ற மாதிரிலாம் கெய்னர் இருக்காங்க. ஸோ இன்னைக்கு ஷேர் மார்க்கெட் என்ன சொல்லுதுன்னா, அந்த மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்பில் கரெக்ஷன் ஆகணும்னு பயப்படுறது மற்ற அனலிஸ்ட்டு மனசில் தான் இருக்குது. பட் இன்னும் ஷேர் மார்க்கெட்டில் வரல. ஷேர் மார்க்கெட் கொஞ்சம் திரும்ப ஆரம்பிச்சுனையுமே மறுபடியும் ஸ்மால் கேப்பெல்லாம் பாசிட்டிவில் தான் ட்ரேட் ஆகிறானுங்க. நண்பர்களே, சில ஃபைனான்ஸ் கம்பெனியினுடைய ஷேர் பிரைஸ் மூவ்மெண்ட் சமீப காலத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 5 ஸ்டார் பிஸ்னஸ் அப்படின்ற கம்பெனி எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஸ்டார்டிங்லேருந்து வெறும் 3.5% தான் அவனுடைய மூவ்மெண்ட். அதே மாதிரி பிஎன்பி ஹவுசிங்கினுடைய ஷேர் பிரைஸ் மூவ்மெண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் இந்த வருஷம் ஸ்டார்டிங்லேருந்து ரொம்ப ரொம்ப கம்மியானது. ஆனால் இந்த 2 ஷேர்களை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட சப்போர்ட் லைன், ஒரு உதாரணத்துக்கு பிஎன்பி ஹவுசிங் 600 ரூபா வந்தவன் 2-3 மாதத்துக்கு முன்னாடி, அதுக்கப்புறம் 800 ரூபா வரைக்கும்லாம், 800 ரூபாய் தாண்டி 900 வரைக்கும்லாம் போயிருக்கான். அதே மாதிரி இந்த 5 ஸ்டார் அப்படின்ற கம்பெனி எடுத்து பார்த்தோம்னா அவனும் 600 ரூபா வரைக்கும் ட்ரேட் ஆகிட்டு இருந்தவன் 850 போயிருக்கான். ஸோ இப்போ சமீபத்தில் இந்த 2 ஷேர்களும் மறுபடியும் அவங்களுடைய 200 days மூவிங் ஆவரேஜும் மறுபடியும் அவங்களுடைய சப்போர்ட் லெவலில் வந்து ட்ரேட் ஆகிறான். மறுபடியும் இந்த கரண்ட் லெவல் 763 ரூபாயிலிருந்து 873 ரூபா போனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த பிஎன்பி ஹவுசிங்கும், அவனு வந்து ஒரு குறிப்பிட்ட 200 days மூவிங் ஆவரேஜ் சப்போர்ட் கிட்ட வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இவனும் இங்கே சப்போர்ட் எடுத்து ஒரு 920 போச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். அது மட்டும் இல்லை, இன்னொரு 3 ஃபைனான்ஸ் கம்பெனிஸ் பார்க்குறோம். உஜ்ஜீவான் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் வந்து இந்த வருஷம் ஸ்டார்டிங்லேருந்து 22% இறங்கி அவனும் லோ ரேட்டில் இருக்கான். இந்த ஈக்விட்டா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் அவனும் இந்த வருஷத்தில் லோ ரேட்டில் இருக்கான். 16% இந்த வருஷம் ஸ்டார்டிங்லேருந்து இறங்கி அவனும் லோ ரேட்டில் இருக்கான். இந்த ஃபெட் பேங்க் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் அப்படின்ற கம்பெனி அவனும் கீழே இறங்கி ஆல்மோஸ்ட் 10% வருஷம் ஸ்டார்டிங்லேருந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. அப்போ இது போன்ற கம்பெனிகளில் தற்சமயத்துக்கு எஃப்ஐஎஸ்டிஎஸ்னுடைய ஹோல்டிங் வளர்ச்சி அடைஞ்சிருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த உஜ்ஜீவான் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ல ஹோல்டிங் பர்சன்டேஜ் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஈக்விட்டா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ல பார்த்தோம்னா அதில் வந்து நிலையாக ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் இருக்கு எஃப்ஐஎஸ்டிஎஸ். அதே மாதிரி இந்த ஃபெட் பேங்க் அப்படின்றதுல போய் பார்த்தோம்னா அதுலேயும் வந்து எஃப்ஐஎஸ்டிஎஸ்னுடைய இது வந்து ஒரு மாதிரி நிலையான அளவில் தான் இருக்கான். அப்போ இந்த 3 கம்பெனிகளும் யாருக்கு அதிக பாதிப்பு ஏற்படுத்துனா எஃப்ஐஎஸ்டிஎஸ்க்கு பண்ணியிருக்கு. ஸோ அப்போ இந்த கம்பெனிகள்லாம் தொடர்ந்து மேல் நோக்கி வருமா இல்லையா அப்படின்றது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்க வேண்டியது இருக்குது. தற்சமயத்துக்கு இந்த கம்பெனிகள்லாம் ஒரு லோ ரேட்டில் இருக்கானுங்க. ஆனால் பாவிகளா, யாரையோ தப்பிக்க விட்டுட்டு கடைசியில் என்ன போட்டு தள்ளிட்டீங்களே அப்படின்ற மாதிரி இந்த விப்ரோ ஷேர் அப்படின்றத எடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 8% இறங்கியிருக்கான். இதுக்கு காரணம் அவங்களுடைய ரிசல்ட் வந்து சரியில்லை அப்படின்னு நீங்கள் பார்க்க போனீங்க அப்படின்னா இந்த விப்ரோ வந்து அவங்களுடைய ப்ராஃபிட் மேக்கிங் அப்படின்றது சீக்வன்ஸ்லேயாகவும் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி போன வருஷம் இயர் ஆன் இயரை கம்பேர் பண்ணிங்கனாலும் அதிகமாக இருக்கும். இதுவே நீங்கள் இன்ஃபோசிஸ் அப்படின்றத போய் பார்த்தீங்கன்னா அவங்க சீக்வன்ஸ்லி போன வருஷம் பண்ண ப்ராஃபிட்டை விட கம்மியாக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் டிசிஎஸை போய் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களும் சீக்வன்ஸ்லி போன வருஷம் பண்ணதை விட கம்மியாக பண்ணியிருக்காங்க. இவங்களையெல்லாம் நல்லா தூக்கி வச்சு அளவு பார்த்த ஷேர் மார்க்கெட் இந்த விப்ரோவை பொட்டுன்னு கீழே விட்டுருச்சு. ரிசல்ட் வரட்டும், அதை ஒரு சாக்கை வச்சு இவனை இறக்கி விடணுன்னே உட்காந்துருப்பாங்க போல. இன்னைக்கு 8% இறக்கி விட்டாங்க விப்ரோ. உண்மையிலேயே ரொம்பவுமே பாவமான சம்பவம் எது அப்படின்னு இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா விப்ரோ ஷேர் இறங்கினது தான். ரிலையன்ஸ் ஷேர் வந்து இன்னைக்கு ரிசல்ட்டுக்கு அப்புறம் ஒரு 3% இறக்கி தான் விட்டுருக்காங்க. ஷேர் மார்க்கெட்டுக்கு பிடிக்கல, ரிலையன்ஸினுடைய ரிசல்ட்டை பிடிக்கல, அதனால் ஷேர் மார்க்கெட் அதை கொண்டாடல. இன்னைக்கு அதை ஒரு 3% இறக்கி விட்டாங்க. இந்த சமயத்தில் நம்முடைய ஷேர் மார்க்கெட்டை காப்பாற்றணும் அப்படின்னா நிர்மலா சீதாராமன் அவர்கள் வாயிலிருந்து வரக்கூடிய டெசிஷன் மேக்கிங் சம்பந்தப்பட்ட அறிவிப்புகள் மட்டும்தான் நம்மளை காப்பாற்றி விட முடியும். இன்னொரு லாஜிக்குமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 25,000 நிஃப்டி அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது.
அந்த ஸ்ட்ராங்கை உடச்சி மேல் நோக்கி போகணும்னா நிஃப்டியை இப்படி கீழே காலை வச்சு அமுத்தி ஒரு 1500 பாயிண்ட் இறக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் அவனை ரிலீஸ் பண்ணி விட்டா தான் அவன் ஒரே ஸ்பீடில் 25,000 தாண்டக்கூடிய சக்தி வரும் அப்படின்றது என்னுடைய கருத்து. நண்பர்களே, யாராவது இந்த பைசாலோ அப்படின்ற ஷேர் வச்சிருக்கீங்களா? உங்களுக்கு ஒரு நல்ல நியூஸ். இவங்க 25 ஜூலை அவங்களுடைய போர்ட் மீட்டிங் நடக்குது. அப்போ அவங்க ஃபண்ட் ரைசிங் பற்றி கன்சிடர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வருது. அப்போ கண்டிப்பாக அவங்க பணம் ரைஸ் பண்ண போகிறாங்கன்னு ஏதாவது ஒரு நியூஸ் வரப்போகுது. அப்போ இந்த பைசாலோ அப்படின்ற ஷேர் வந்து அந்த ஒரு நியூஸ் இதுக்கு ஹெல்ப் பண்ணி இவனை மறுபடியும் இப்போ சமீபத்தில் கூட 80 ரூபா போனவன் தான் இப்போ 70 ரூபாயில் இருக்கான். இங்கிருந்து ஒரு 10 ரூபாய் மேல் நோக்கி ஏற்றி விடுமா அந்த நியூஸ் அப்படின்றத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். அதே மாதிரி ஸ்போர்ட் கிங் அப்படின்ற ஒரு ஷேர் எடுத்து பார்த்தீங்கன்னா அவன் டிவிடெண்டெல்லாம் கொடுக்கக்கூடியது கிடையாது. அதே மாதிரி இன்வெஸ்டர்ஸில் பார்த்தீங்கன்னாலும் பெரிய ஆளுக பெருசாக கிடையாது. ஆனால் இந்த கம்பெனி என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்சமயத்துக்கு ஒரு ப்ராஃபிட் மேக்கிங்காக இருக்கா. அந்த ப்ராஃபிட் கூட பார்த்தீங்கன்னா முதல்ல லோ லெவலில் இருந்தது, இப்போ ப்ராஃபிட் க்ரோத் அப்படின்றது இருக்குது. இந்த கம்பெனி யாராவது வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஒரு நியூஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வருது. ஸோ ஒரு ஷேர் அப்படின்றது 10 ஷேராக மாறிடும். அந்த வகையில் வந்து இப்போ இந்த ஸ்போர்ட் கிங் இந்தியா அப்படின்ற ஷேர் வந்து 1178 ரூபா இருக்குது. இந்த 1178 ரூபா வந்து 10 டிவைட் பண்ணி விட்டோம்னாக்கா ஆல்மோஸ்ட் 110 ரூபா அப்படின்ற ரேஞ்ச் வந்துடும். இந்த ஷேர் வந்து கடந்த 5 வருஷத்தில் எப்படி ட்ரேட் பண்ணியிருக்காங்கன்னா இதுக்கு முன்னாடி 1600 ரூபாயெல்லாம் போயிருக்கா. இந்த பங்குல ஒரு விசேஷமான செய்தி என்னன்னா இதனுடைய இன்ட்ரின்சிக் வேல்யூ அப்படின்றது மார்க்கெட் பிரைஸை விட அதிகமாக இருக்கு. அது ஒரு வித்தியாசமான நியூஸ். என்னங்க அநியாயமாக இருக்கு. நம்ம வீட்டு சொந்தங்கள் வந்தால் கஞ்சியை கரைச்சி ஊத்துறதும் அவங்க வீட்டு சொந்தங்கள் வந்தால் ஒரு நல்ல கறி சாப்பாடு போடுறதும் வழக்கமாக போச்சு அப்படின்ற மாதிரி இந்த கோட்டக் பேங்க் அப்படின்ற ஷேர் யாராவது பார்த்தீங்களா இன்னைக்கு? அதாவது இன்னைக்கு பெயின்ஃபுல் லூசர்ஸ், மனசு வலிக்கிற மாதிரி இறங்கின ஷேர்கள்னா அதில் விப்ரோ முதல் இடத்துக்கு வருது. இந்த கோட்டக் பேங்க் அதை தொடர்ந்து வருது. என்ன காரணம்னா இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் ரிசல்ட் விட்டதுக்கு அவனை 2% ஏற்றிருக்காங்க. அப்படி என்ன ரிசல்ட் விட்டுருக்கான்னா போன குவார்ட்டரை விட இப்போ அவனுடைய ப்ராஃபிட் என்பது கம்மியாக தான் வந்திருக்கு. இருந்தாலும் அவனை மேலே ஏற்றி வச்சு அளவு பார்த்துருக்காங்க. ஆனால் இந்த கோட்டக் பேங்க்கை 3.5% இறக்கி விட்டுருக்காங்க. ஆனால் உண்மைக்கு இவன் என்ன பண்ணியிருக்கா அப்படின்னு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா மார்ச் குவார்ட்டரில் அவங்க என்ன ப்ராஃபிட் பண்ணாங்களோ நெட் ப்ராஃபிட் அதை விட ரொம்பவுமே அதிகமாக பண்ணியிருக்காங்க. அதாவது இயர் ஆன் இயர் எடுத்து கம்பேர் பண்ணி பார்த்தாலும் அப்போ பண்ண ப்ராஃபிட்டை விட இப்போ அதிகமாக பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் இவனை பிடிச்சி கும்முன்னு கும்மி மனசு வலிக்கிற மாதிரி இறக்கி விட்டுருக்காங்க. கோட்டக் பேங்க் வச்சிருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு எத்தனை சொன்னாலும் மனசு ஆறுதல் வராது. ஒரு நண்பர் இந்த எஸ்கேஎம் எக் ப்ராடக்ட்ஸை ரொம்ப ஹெவியாக வாங்கி வச்சுட்டாரு. அது சம்மந்தமாக எப்போ நியூஸ் வந்தாலும் சொல்லுங்கள் அப்படின்னாரு. இவங்களுடைய டிவிடெண்டும் குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் 7 ஆகஸ்ட் அப்படின்ற மாதிரி வருது. இவன் தற்சமயத்துக்கு வாழ்வா சாவா அப்படின்ற ஒரு நிலையில் இருக்கா. இங்கிருந்து அப்படியே ஒரு 360 வந்துட்டா கூட சந்தோஷம். இந்த ஜிஎன்எஃப்சி அப்படின்ற ஷேர் யாராவது வச்சிருக்கீங்களா? இவங்களுடைய போர்ட் மீட்டிங் 13 ஆகஸ்ட் அப்படின்றது நடக்குது ரிசல்ட்டுக்காக தான். அப்போ இந்த ஜிஎன்எஃப்சி தற்சமயத்துக்கு எப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்கான்னா ஒரு குறிப்பிட்ட ரேஞ்ச் பவுண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இந்த இடத்துல இப்போதைக்கு இருக்கா. இவனுக்கு ஒரு நியூஸ் அப்படின்றது ஆகஸ்ட் மாதத்தில் வருது. அதையை தொட்டு இவன் அப்படியே கொஞ்சம் மேலே ஏறி ஒரு 750 ரூபா வந்துட்டா இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு சந்தோஷம் அப்படின்றது வரும். இன்றைய தகவல் அனைத்தும் உங்களுக்கு உதவியாக இருந்துன்னு எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.